பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் வேலைக்கிழமை பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ் எதெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாது, யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபிஃப்த் பார்ட்டா இப்போ நீங்க பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஸ்டேஜில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட், பிரைம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒன் செகண்ட். ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஸோ ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸில் விட்டமின்ஸ். ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து இயங்கணும், செல்கள்லாம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது ரெண்டு. ஒன்று விட்டமின், இன்னொன்று மினரல்ஸ். இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரெண்டுமே சரியான அளவுல உடம்புக்கு கிடைக்கும் போதுதான் நம்ம உடலை எந்த ஒரு நோயும் தாக்காது, நம்ம ஆக்டிவா இருக்க முடியும், ஒரு ஹெல்த்தியான பர்சனா இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம உடம்ப ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்ல நம்மகிட்ட ஸ்ப்ரே டைப்ல இருக்கு. இது ஏன் ஸ்ப்ரே டைப்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலரால வாய் வழி, அதாவது மெடிசன்ஸ், மாத்திரைகள் அந்த டைப்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிரமப்படக்கூடிய நபர்களுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது தான் இந்த சப்லிங்கல் ஸ்ப்ரே. ஸோ சப்லிங்கல் அப்படின்னும் போது சப்லிங் ரெண்டு வேர்டா பிரிச்சோம் அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சப்லிங்கல் அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி. ஸோ நாக்கினுடைய அடிப்பகுதியில நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் அங்கதான் வந்து ஜாயின் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு சில மெடிசன்ஸ் நாக்கு கடியில வச்சு செக் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காகனா டைரக்டா அதனுடைய அந்த சத்து வந்து அந்த ஆர்கனுக்கு போய் சேர்றதுக்காக. அந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள நிறைய ஆர்கன்ஸோட கனெக்ஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு அடியில் தான் வந்து நரம்புகளாக ஜாயின் ஆகும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் அப்சர்ப்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது நம்ம ஒரு நார்மலா ஒரு விட்டமின் போய் சேரணும், உடம்புல போய் சேரணும்னா எப்படி போகும்னா, அதனுடைய ப்ராசஸ் நம்ம வாய்க்கே உணவு எடுத்துக்கிறோம், அந்த உணவு குடலுக்கு போகும், அந்த குடல் அதாவது கிட்னி, லிவர்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யும். சரிங்களா? குடல் அப்படிங்கும் போது வெறும் குடல் மட்டும் கிடையாது, கிட்னி, லிவர் எல்லாமே சேர்ந்து வேலை செய்யுது. ஏன்னா என்சைம்ஸ் சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு பித்தப்பை தேவை. ஸோ பித்தப்பையில இருந்து ஒரு என்சைம் சுரந்து அது வந்து லிவருக்கும் கிட்னிக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ ஏன் அப்படின்னா லிவர் வந்து ஃபுட்டையும், கிட்னி வந்து வாட்டரையும் டைஜஸ்ட் பண்ணும், அதாவது பிரித்து எடுக்கும். அந்த பிரித்து எடுத்து அதுல உள்ள கழிவுகளை வெளியேற்றிட்டு உடலுக்கு தேவையான சத்தை மறுபடியும் என்ன பண்ணுது, திருப்பி நரம்புகள் மூலமா, அதாவது பிளட் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. ஸோ ரத்த நாளங்கள் வழியா திரும்பவும் உடம்புக்கு எங்க அந்த பார்ட்டுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் தேவை, என்னென்ன மினரல்ஸ் தேவையோ அதை திரும்பியும் பிளட் மூலமா என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகி உடம்புக்கு திரும்பவும் கிடைக்குது. ஸோ இதுதான் ப்ராசஸ், நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம ஊருக்குள்ள சுத்தி போறதுக்கும் ஒரு ஹைவேல போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹைவே மெத்தட்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சப்லிங்கல் ஸ்ப்ரே. இது என்ன பண்ணா, இந்த மாதிரி சுத்திட்டு போறதுக்கு பதிலாக டைரக்டா நரம்புல அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணும், எந்தெந்த உடம்புக்கு தேவையோ, எந்தெந்த பார்ட்டுக்கு தேவையோ அந்த பார்ட்டுக்கு கனெக்ட் ஆகிடும். சரி, இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்போ எல்லாமே எடுத்துக்கலாமே, அதுக்கு நான் சாப்பாடு சாப்பிடணும், அப்போ நான் இந்த மாதிரி சப்ளிங் ஸ்ப்ரே எடுத்துட்டு நான் உயிர் வாழ்ந்துடும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அந்த மாதிரி கிடையாது. இது சப்ளிங்கல் ஸ்ப்ரே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவுல பற்றாக்குறை, எந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறை இருக்கோ அதை எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சப்ளிமெண்ட் அப்படின்னாலே துணை உணவு தான். சரிங்களா? இது மெயின் ஃபுட்டு கிடையாது. புரியுதுங்களா? இது அதாவது என்ன சொல்லுவாங்க, மூலப்பொருள் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இது வந்து மூல உணவு கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஆகாரம் அப்படிங்கிறது கிடையாது, இது ஒரு துணையா தான் எடுத்துக்கிறோம். பற்றாக்குறை இருக்கிறத நிவர்த்தி பண்றதுக்காக மட்டும்தான் சப்ளிங் ஸ்ப்ரே. சரி, இதுலயுமே நல்லா யோசிங்க, விட்டமின்ஸ்ல என்னங்க பிரச்சனை வந்த போது அப்படின்னு ஒரு சில யோசிக்கலாம். விட்டமின்ஸ்லயுமே சில இடங்களை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சில சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான் டாக்டர்ஸ்ட நம்ம வந்து போகும்போது, நம்ம உடம்புல ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு போய் பாக்குறோம் அப்படின்னா டாக்டர் சொல்லுவாங்க, சுகர் பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சுகர் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பிபி இருக்கவங்ககிட்ட பிபி அதிகமா இருந்துச்சுன்னா
உப்பு கம்மியா சேர்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. எதனால? உப்பு நார்மலா நம்ம எடுத்துக்கிறது தானே, தண்ணிலையுமே உப்பு தான் இருக்கு, கரெக்டா இல்லையா? உப்பு தண்ணி நம்ம வீட்டுல சில சில ஏரியால உப்பு தண்ணிலாம் வருது. ஸோ கடற்கரை பகுதியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற தண்ணியே உப்பு தண்ணியா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கம்மியா எடுத்துக்கணும்னு ஏன் சொல்றாங்க? உப்பு தேவை, உடம்புக்கு தேவை, ஆனா அதுவும் அதிகமா போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே போல சுகர், உடம்புல செல்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதே சுகர் தான். ஆனா அந்த சுகர் உடம்புல அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அங்க என்ன பண்றாங்க? ஸோ அதிகமா இருக்கிறதுனால இதை எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விட்டமின்ஸ் அப்படிங்கிறதும் உடம்புல எது தேவையோ தேவையானதை மட்டும்தான் எடுக்கணும், தேவையில்லாம அதிகமா பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே என்ன மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் பி12, மல்டி விட்டமின். மல்டி விட்டமின் அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபைடு இல்லாம மற்ற விட்டமின்ஸ் எல்லாமே அதுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுவும் அதை மிக்ஸ் ஆயிருக்கும். பட் மேஜர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து மற்றதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான். விட்டமின் ஏ, விட்டமின் கே, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அதுல இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு அடுத்து மெலாட்டனின். மெலாட்டனின் அப்படிங்கிறது மூளையில சுரக்கக்கூடிய ஒரு என்சைம். ஸோ அதுக்கு தேவையான சத்து அங்க கிடைக்காத போது நம்மளுக்கு அந்த மெலாட்டனின் அப்படிங்கிற சுரப்பி வேலை செய்யாம முடியாம போகலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக உருவாக்குனதான் மெலாட்டனின். அதுக்கு அடுத்து பயோட்டின். பயோட்டின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹேர் க்ரோத், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை முடி கொட்டுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் கொடுக்கக்கூடியதான் பயோட்டின். சரிங்களா? ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீப்பா நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஸோ முடிஞ்சா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி அப்படின்னும் போது எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ விட்டமின் சி அப்படின்னும் போதே இது வந்து பார்த்தீங்கன்னா எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃப்ரூட்ஸ்ல இருக்கும். எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன், ஆரஞ்சு, ஸோ சாத்துக்குடி, ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விட்டமின் தான் விட்டமின் சி. அது மட்டும் இல்லாம நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடிய ஆம்லா, அதுலயுமே வந்து என்ன இருக்கு? விட்டமின் சி இருக்கு. அப்ப விட்டமின் சி அப்படின்னும் போது இது வேற என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை, ஏன்னா இது நம்ம நார்மலா இம்யூனிட்டி கேட்டர்ல ஓப்பனிங்ல பார்த்துருக்கோம். இப்ப நேற்று போன வாரம் லாஸ்ட் வீக்ல எடுக்கும்போது ஆம்லாவை பத்தி எடுத்திருப்பேன். ஸோ அப்ப சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இது கொலஜன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ், அதுக்கு தேவை என்னது? கொலஜன் தேவை. ஸோ அந்த கொலஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதும் இந்த விட்டமின் சி தான். சரிங்களா? ஸோ அப்ப இது வந்து எந்த மாதிரி யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஸோ இதை யார் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நாக்கல்ல ஸ்ப்ரே பண்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விரைவா, அதாவது டைரக்டா நம்மளுக்கு தேவையான அந்த விட்டமின், ஒரு இம்யூனிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கு நம்ம தாராளமாக ஜென்ரலா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே அப்படின்னா அந்த 3 ஸ்ப்ரே தான் எடுக்கணும், அதை தாண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே போல இது வந்து நம்ம இருமல், சளி, இந்த மாதிரி தொந்தரவு வராம பார்த்துக்கிறதுக்கு, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க இந்த வார்த்தையை, வராம பார்த்துக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியா ப்ரிகாஷன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? டாக்டர் தான் போய் பார்க்கணும். ஸோ வராம இருக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட், இப்போ மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மார்கழி மாதத்துல நல்ல குளிர்காலம். ஸோ இந்தியா ஃபுல்லாமே இது வந்து என்ன, இந்த பருவத்தை என்ன சொல்லுவாங்கன்னா குளிர் பருவம்னு சொல்லுவாங்க. எப்படி அமெரிக்காவில் வந்து நம்மளுக்கு சம்மர்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குளிர்காலமா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சீசன்ல இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் கோல்டு அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். ஸோ அதனால அது வராம இருக்குது, யாருக்காவது இன்னும் வரல அப்படின்னா கண்டிப்பா தாராளமா நீங்க எடுத்துக்கங்க, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரத்த நாளங்கள். ஸோ அதுக்கு கொலஜன் உருவாகிறதுக்கு ரத்த நாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைபர், அதாவது ஃபிளெக்சிபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ ரத்த நாளங்கள் ஃபிளெக்சிபிளா இருந்தால் மட்டும்தான் அது உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? மனதிலிருந்து போறதுக்கு நம்மளுடைய உடல் ஆக்டிவிட்டி, நம்ம கை காலெல்லாம் அசைக்கிறோம், இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம உடம்புல இயங்குறதுக்கு இந்த ரத்த நாளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அதுக்கு தேவையானது கொலஜன், அதோட ஸ்ட்ரென்த் தேவையானது கொலஜன். ஸோ அந்த கொலஜன் உற்பத்திக்கு இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இது முக்கியமா எங்க வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெஸ்டேஜ் டைரக்டா கம்பெனில மட்டும்தான் வாங்கணும். வெளியில நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல போட்டு விற்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. சரிங்களா? அதே நம்ம கம்பெனில வாங்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா கேரண்டி உண்டு.
ஸோ என்ன பண்ணக்கூடாது, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியத்துக்காக எடுக்கிறது தான், ஆனால் ரொம்ப அதிகமாகவும் இது எடுத்துடக்கூடாது. அதே போல ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னும் போது இதை பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்ற நேரத்தில் இதை பயன்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இப்ப ஏற்கனவே சொன்ன தான் வெளியில வாங்கக்கூடாது. அதே போல டயஜிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, செரிமான கோளாறு இருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய உடல்ல செரிமான கோளாறு, செரிமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடாது. ஹீமோதெரபி, அதாவது இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ஹீமோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பயன்படுத்தக்கூடாது. ஸோ நான் ஜென்ரலாக தான் முன்னாடி சொன்னது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னா பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இது வந்து அதை போய் அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை இது அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா, சப்போர்ட் பண்ண விடாது ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால இதை பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சப்ளிங் ஸ்ப்ரே. விட்டமின் டி அப்படின்னும் போது தெரியும், ஸ்டார்ச், சூரியன்ல இருந்து பெறக்கூடிய ஒரு விட்டமின் தான் இந்த விட்டமின் டி. நம்மகிட்ட ஆரம்ப காலத்துல சொல்லியிருப்பாங்க, தினமும் காலையில 6ல இருந்து 8 மணிக்குள்ள சூரிய ஒளியை வந்து பார்க்கணும், சூரியனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த நேரத்துல தான் இளம் கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இளம் கதிர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த விட்டமின்ஸோட சேர்ந்து வரக்கூடிய கதிர், அது நம்ம உடம்புல படும்போது உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் டைரக்டா சூரியன்ல இருந்து கிடைச்சிடும். ஆனா இப்ப எப்ப சூரியன் உதிக்குதுன்னே தெரிய மாட்டுது. ஸோ அந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ஈவினிங் சாயங்கால நேரம் பார்த்தீங்கன்னா 4 to 6 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள சூரியன்ல, அதுக்காக தான் அந்த வாக்கிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 6ல இருந்து 8 மணிக்கும் சாயங்காலம் 4 to 6 பண்றாங்க. ஏன் வாக்கிங் பண்றாங்கன்னா சூரியன் ஒளி மேல படும்போது விட்டமின் டி உடம்புக்கு கிடைக்கும். சரி, இந்த விட்டமின் டி கிடைக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது அப்சர்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாத்தையும் உறிஞ்சின் தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த விட்டமின் டிக்கு இருக்கு. சரிங்களா, விட்டமின் டிலயே D2 D3 அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது உறிஞ்சும் தன்மை. புரியுதுங்களா? அப்ப நம்ம உடம்புல இருக்க ஊட்டச்சத்து பற்றாக்குறை வருதுன்னா உறிஞ்சும் தன்மை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கலாம், எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்ப தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இந்த விட்டமின் டி எப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவுல நம்மளுக்கு ஸ்ப்ரே டைப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே அப்படின்னா அந்த ஒரு ஸ்ப்ரே தான் எடுக்கணும், அதுவே போதுமானது. அந்த போதுமான அளவுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல சூரிய ஒளி, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியும் காட்டுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூரிய ஒளியில படாம இருப்பாங்க. அதாவது காலையில பாத்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க. மத்தியானம் உச்சி வெயில் அடிக்கும் போது தான் வெளியே வருவாங்க. திருப்பி வீட்டுக்கு போன உடனே படுத்துக்கிடுவாங்க. சாயங்காலம் மறுபடியும் 6 மணிக்கு மேல ஏஞ்சி என்ன பண்ணுவாங்க, வேலை கிளம்புவாங்க. ஸோ இவங்களுக்கு என்னன்னா அந்த விட்டமின் டி அப்படிங்கிறது அவங்க உடம்புல கிடைக்காது. இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸ்ல மட்டுமே உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சூரிய ஒளி சரியான அந்த விட்டமின்ஸ் வந்து கிடைக்காது அவங்க உடம்புக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை தாராளமா சஜஷன் பண்ணலாம். அதே போல வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளதான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம யாரை சொல்லலாம்னா உமன்ஸ், பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. காரணம் என்னன்னா காலையில் எழுந்ததுலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா மத்தியானம் வரைக்கும் வேலை போயிட்டே இருக்கும். அதுக்காக மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, மறுபடியும் சாயங்காலம் ஏஞ்சோடனே வேலை ஸ்டார்ட் ஆகிடும், மறுபடியும் நைட் வரைக்கும் படுக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸ்டேட்ல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது பற்றாக்குறையா இருக்கும். அதனாலதான் பெண்களுக்கு அதிகமா இந்த ஜாயின்ஸ் பெயினும் கால்சியம் பற்றாக்குறையும் வரதுக்கான, எலும்பு தேய்மானம் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் வந்து இதுதான். சரிங்களா, அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா இந்த விட்டமின் டி சப்ளிங் ஸ்ப்ரேவை சஜஷன் பண்ணலாம். அதே போல வெளியவே போக முடியாது. நம்ம வந்து இப்ப நம்ம ஸ்டேஜ்ல எடுத்துக்கங்க, இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்தே வேலை பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கையில வச்சுட்டு உட்காந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டோம் அப்படின்னா காலையில எழுந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சோம்னா நைட் வரைக்கும் அப்படியே உட்காந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டீம் ஃபாலோ பண்றேன்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இன்விடேஷன் ஃபாலோ பண்றோம், ரெக்ரூட்மெண்ட் ஃபாலோ பண்றோம், ரிட்டைன்மெண்ட் ஃபாலோ பண்றோம்.
எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போன்லயே வந்துருச்சு. ஸோ வெளியே போகக்கூடிய அந்த நேரம் வந்து குறைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி இப்ப நம்ம வெளியே போகல, இந்த மாதிரி வீட்டில இருந்து வேலை பார்க்குறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பா என்ன தேவை, விட்டமின் டி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை, எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ட்ரெஸ், நம்ம போடக்கூடிய துணிகள், சில துணிகள் நம்மளோட உடம்புக்கு என்னதான் சூரிய ஒளி பட்டாலும் உடம்புக்கு என்ன ஆகாது, விட்டமின்ஸ் கொண்டு போய் சேர்க்காது. அந்த சூரியன் வந்து ஒளியை தடுத்துரும். புரியுதுங்களா? காலைல நம்ம வந்து அந்த உதாரணத்துக்கு முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்தா போட்டிருப்பாங்க. ஸோ பர்தா போட்டிருக்காங்கன்னா ஃபுல் பாடியும் கவர் ஆயிடும். ஸோ தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் விட்டமின் டி கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. காரணம் என்ன, அந்த விட்டமின்ஸை வந்து வரக்கூடிய அந்த கதிர்கள், சூரிய கதிர்களை அது தடுத்துருது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம ஆடை அந்த மாதிரி ஆடைகள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள், ஸோ அவங்களுக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது பற்றாக்குறையா இருக்கும். ஸோ இங்க நிறைய முஸ்லிம்ஸ் லேடிஸ் நிறைய பேர், உமன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா வெளியில வந்து அவங்க போகும்போது கண்டிப்பா பர்தா போட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அப்ப அது சூரியன்ல இருந்து இயற்கையாவே கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல, பற்றாக்குறை இருக்கு. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா சஜஷன் பண்ணலாம். அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா வயதானவங்க, ஏஜ்டு பர்சன்ஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ். காரணம் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த விட்டமின் டி இல்லாததுதான். ஸோ அவங்களுக்கு நம்ம இது கொடுக்கும்போது எலும்புக்கு தேவையான விட்டமின் டி கிடைச்சிச்சு அப்படின்னாலே கால்சியம் அப்படிங்கிறத அதை அப்சர்வ் பண்ணிக்கும். புரியுதுங்களா? ஸோ கால்சியம் அப்படிங்கிறது மினரல், ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது விட்டமின்ஸ். ஸோ அந்த விட்டமின்ஸ் இருந்தால் தான் அந்த மினரலே அப்சர்வ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு விட்டமின் டி தேவை. அதுக்கு அடுத்து இந்த யாருக்கு பிரச்சனை இருக்கும், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்றேன். ஸோ அதே ஆரோக்கியத்துல அதை எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களும் என்ன பண்ணணும், விட்டமின் டி கண்டிப்பா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், கால்சியம் உடம்புல ஃபர்ஸ்ட் இருக்கா, கரெக்டான அளவுல இருக்கா, இல்ல பற்றாக்குறை இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கணும். பற்றாக்குறை இருக்கு அப்படின்னும் போது எடுக்கலாம். பற்றாக்குறை இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இதை கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதிகமான விட்டமின் டி உடம்புக்கு போச்சு அப்படின்னா நம்ம உடம்புல அதிகமா அப்சர்வ் ஆகக்கூடிய மினரல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் தான். ஸோ அதிகமா அப்சர்வ் ஆகக்கூடிய மினரல்ஸ் கால்சியம் அப்படின்னும் போது கால்சியம் அதிகமாக போச்சுன்னா ஹைப்பர் கால்சிமியா அப்படிங்கிற நோய் உடம்புல தாக்கக்கூடும். ஸோ அந்த காரணத்தினால இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல எந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணணும், செக் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது. கால்சியம் அதிகமா உள்ளவங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. உடம்புல கால்சியம் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அதே போல விட்டமின் டி டாக்ஸிட்டின்னு, அதாவது விட்டமின் டிலேயே நச்சுத்தன்மையும் இருக்கு. யாருக்கு, விட்டமின் அதிகமா உள்ளவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா இதை எடுக்கக்கூடாது. இதை விட ரொம்ப முக்கியம், மெடிசன்ஸ், சில நோய்களுக்காக, வாழ்நாளுக்காக மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா விட்டமின் டி எடுக்கக்கூடாது. சிறுநீர்ல கல் இருக்கு, இல்ல சிறுநீர்ல ஆல்ரெடி கல் இருந்திருக்கு அப்படின்னா அவங்களும் விட்டமின் டி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருந்தது, இப்போ அவங்களுக்கு நம்ம விட்டமின் டி கொடுக்குறோம் அப்படின்போது கால்சியம் நிறைய அப்சர்வ் ஆகும். கால்சியம் நிறைய அப்சர்வ் ஆச்சுன்னா கடைசியில் எங்க போய் சேரும், கிட்னியில போய் சேரும். ஸோ அப்போ கிட்னி ஸ்டோன் மறுபடியும் உருவாக வாய்ப்பு இருக்கு. இப்போ கிட்னி ஸ்டோன் ஆல்ரெடி இருக்கு, அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது இன்னும் அதிகமாகும். ஸோ ஏற்கனவே இருக்கிறது அதிகமாகும் போது அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ கிட்னி ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க கண்டிப்பா விட்டமின் டியை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம ப்ரிகாஷன்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து யாருக்காவது ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குன்னா நம்ம உடனே கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, யூரின் கரெக்டின் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம சஜஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதே போல சில நோய்கள், சர்கோபிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய், கிரானுலோலாட்டஸ் அப்படிங்கிற நோய், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டிசீஸ், உடம்புல எலும்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ்.
ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்களும் இந்த சப்ளிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது, விட்டமின் டியை ஃபாலோ பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா அது இன்னும் அதனுடைய தாக்கத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா ரிப்போர்ட், அதுக்கு தான் நம்ம வந்து டாக்டர் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கேட்கறது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா அதே போல கல்லீரல், லிவர், ஸோ லிவர் டிசீஸ் இருக்கு, அதனால பெயின் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா விட்டமின் டி எடுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பா வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும். அதே போல ஸ்டெராய்ட்ஸ், அதாவது ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னா மருந்துகள். நம்ம வந்து டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லை, சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர் பார்த்துருப்போம். டாக்டர்ஸ் வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது இம்யூனிட்டி மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விட்டமின் டி எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா மெட்டபாலிசத்தை பாதிக்கும், உடம்புல மெட்டபாலிசம் பாதிக்கும். அதனால அதே போல இந்த பேராசிட்டமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விட்டமின் டி சஜஷன் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்ன, ஏன் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க வந்து சஜஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நான் காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அது வந்து நம்மளோட உடம்புல அப்சர்வேஷன் இன்னும் அதிகரிக்கும் போது கிட்னி லிவர் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு நம்ம சஜஷன் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12. விட்டமின் B12 அப்படின்னும் போதே அதுலேயே 2 விஷயம் இருக்கு. விட்டமின் பி அப்படிங்கிறது போரான் அப்படிங்கிற மினரல்ஸ், அதை பேஸ் பண்ணதான் விட்டமின் டி, விட்டமின் B12. ஸோ விட்டமின் B12 எங்க முக்கியமா வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம். ஸோ பிளட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம். ஹீமோக்ளோபின் அப்படின்னும் போது அதுல என்ன இருக்கும்? அயன். ஸோ அப்போ ஃபோலிக் அண்ட் அயன். ஸோ இது அயன் கண்டென்ட் அதிகம். ஸோ ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரத்தத்தை அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஆர்பிசியோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இந்த விஷயம் இருக்கிறதுனால இது எங்க வேலை செய்யும், எப்படி வேலை செய்யணும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்தரா பார்ப்போம். விட்டமின் B12 அப்படிங்கிறது ரத்தத்துல அளவு குறைவா இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறத நம்ம சஜஷன் பண்ணலாம். முக்கியமா யாருக்கு வந்து இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய நபர்கள், வேகன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா விட்டமின் B12 பற்றாக்குறை வரும். பெண்களுக்கு விட்டமின் B12 அதாவது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுல கிடைக்கணும், பீட்ரூட் அண்ட் மாதுளம் இதுல தான் மட்டும்தான் விட்டமின் B12 ஈஸியா கிடைக்குது. பட் அது ரெகுலரா எடுத்துக்க முடியுதானா கண்டிப்பா இல்லை. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே. ஏஜ் ஃபேக்டர்னால ஏஜ் அதிகமாக உடம்புக்கு சாப்பிடக்கூடிய உணவு கம்மியாகும். உணவு கம்மியாச்சுன்னா விட்டமின்ஸ் உடம்புக்கு போறது கம்மியாகும். உடம்புக்கு போறது விட்டமின்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா ரத்தம் உற்பத்தி கம்மியாகும். ரத்த உற்பத்தி கம்மியாச்சுன்னா விட்டமின் B12 பற்றாக்குறை ஏற்படும். ஸோ விட்டமின் B12 குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு ஏற்படும். ஸோ அப்போ உடல் சோர்வுக்கான முக்கியமான காரணம் விட்டமின் B12. ஸோ விட்டமின் B12 சரியா இருந்தால் மட்டும்தான் உடம்பு சரியா இயங்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அப்சர்வ் பண்றதும் இதுதான். இப்போ விட்டமின் சி எடுக்கிறோம், விட்டமின் டி எடுக்கிறோம், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது இந்த விட்டமின் B12, அதாவது ஹீமோகுளோபின் என்கிற அந்த ரத்த அணுக்கள், ரத்த செல்கள். ஸோ நரம்பு மண்டலத்தை முக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா தேவையான ஒரு விட்டமின்ஸ் எதுனா விட்டமின் B12. ஸோ இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா மாத்திரை விழுங்க கஷ்டமா இருக்கு, விட்டமின் பி அதாவது பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அது மெடிக்கல்ல, ஸோ ஹாஸ்பிட்டல் சைட்ல. ஸோ அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாத்திரை எடுக்கும்போது சில பேருக்கு அதனால சில உபாதைகள் வரக்கூடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அது முழுக்க கெமிக்கல். ஸோ நம்மளுடைய விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே அப்படிங்கிறது நேச்சுரல் அப்படின்றதுனால இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ மெடிசனுக்கு பதிலாக நம்ம தாராளமா விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை டாக்டர்ஸ் வந்து ஏதாவது மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அது கூட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேப்சூல் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு விட்டமின் B12 கொடுக்க வேண்டாம். ஏன்னா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால்
ஹீமோகுளோபின் மட்டும் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே சஜஷன் பண்ணலாம். சரி, என்ன விட்டமின் B12 யாரெல்லாம் எடுக்க கூடாது, ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ விட்டமின் B12 வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே சஜஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும்போது பிளட் டாக்ஸிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது வாய்ப்பு அதிகம். அலர்ஜி எங்க வரும் அப்படின்னா பிளட் டாக்ஸிஸ், ரத்த நச்சுக்கழிவுகள், அதன் மூலமாக தான் உடம்புல அலர்ஜி அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, லெபர் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்க கூடாது. ஏன்னா இது டிஎன்ஏவே பாதிக்கும், மரபணுவை பாதிக்கும். அந்த நோய் யாருக்கு வரும் அப்படின்னா கண் பாதிப்பு உள்ளவங்களுக்கு. இந்த நோய் வந்து குடும்ப, அதாவது அந்த ஜெனட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமா வரக்கூடியதான் இந்த நோய். லெபர் அப்படிங்கிற இந்த டிசீஸ் ஜெனட்டிக் டிசார்டர்னால வரக்கூடிய நோய். இது இருக்கவங்களுக்கு கண் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கண் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ரத்த நாளத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா விட்டமின் B12 டைரக்டா சஜஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இன்னும் அதனுடைய பாதிப்பை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்ல, சில ரத்த கோளாறு, அதாவது ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், பாலிகைத்தீமியா அப்படின்னு சொல்லி அந்த டிசீஸோடைய பெயர். ஸோ அது இருக்கிறவங்க இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது. எடுத்தா இன்னும் அது பாதிப்பை அதிகப்படுத்தும். அதே போல அனிமியா பேஷண்ட்ஸ் சிவியரா இருக்கு, அவங்களுக்கு விட்டமின் B12 கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டாக்டரோட அட்வைஸோட கேட்காம நம்ம கொடுக்க கூடாது. டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம கொடுக்க கூடாது சிவியர் அனிமியா இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன்ல. சிறுநீரக பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம நார்மலா ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டார்டிங்ல, அதாவது ஒவ்வொரு வாரமும் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது முக்கியமா கிட்னி ஃபங்க்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல இது கொடுக்க கூடாது. கேன்சர் பேஷண்ட்ஸ், ஸோ கண்டிப்பா வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம கொடுக்க கூடாது. ஸோ அதனால இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறது ரத்தத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் ரத்தம். ஸோ அதனால விட்டமின் B12 அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் பிளஸ் என்ன மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டும் கொடுக்கறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மல்டி விட்டமின் சப்லிங்கல் ஸ்ப்ரே. ஜெனரல் ஹெல்த், ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உடம்புல ஜஸ்ட் உடல் சோர்வா இருக்கு, தாராளமா மல்டி விட்டமின் சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க விட்டமின் K, விட்டமின் A இதெல்லாம் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா தாராளமா மல்டி விட்டமின் அப்படிங்கிறத கொடுக்கலாம், சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பட் ஒரு பிரச்சனை உடம்புல பாதிப்பு இருக்கு அப்படின்னும் போதுதான் அது வந்து இன்னும் பாதிப்பு தூண்டக்கூடியதா அமையுது. ஸோ அந்த மாதிரி மல்டி விட்டமின்லையும் எதெல்லாம் எடுக்கலாம், எதெல்லாம் எடுக்கக்கூடாது, யாரெல்லாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு முறைகள் சரியா இல்லை, சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கல, சரியான ஊட்டச்சத்து அவங்களுக்கு போய் சேரல, போஷாக் போய் சேரல, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பா மல்டி விட்டமின் சப்ளிங் ஸ்ப்ரே சஜஷன் பண்ணலாம். விட்டமின்ஸ் கேப், ஃபுட்ல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் கேப், அதாவது சில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சில உணவுகள்ல சுத்தமா விட்டமின்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்த மல்டி விட்டமின் சப்ளிங் ஸ்ப்ரே சஜஷன் பண்ணலாம். இது வந்து ஜெனரல் ஹெல்த்துக்காக மட்டும். ஸோ அதே போல
இந்த வெஜிடேரியன் வீகன் சாப்பிடக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே தாராளமா சஜஷன் பண்ணலாம் ஜெனரல் ஹெல்த்துக்காக. ஏன் இந்த வீகன் சைவம் சொல்றோம் அப்படின்னா, நான்வெஜ்ல எல்லா விட்டமின்ஸுமே மேக்ஸிமம் வந்துடும், கவர் ஆயிடும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு. ஆனா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ்ல இருக்கக்கூடிய சில விட்டமின் சத்துக்கள் வெஜிடேரியன்ல சரியான அளவுல கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு நம்ம இந்த சப்ளிமெண்ட்ஸை சஜஷன் பண்ணலாம். ஸோ ரொம்ப சோர்வா இருக்காங்க, டயர்ட்னஸா இருக்காங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க, சீக்கிரமே டயர்டா இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா என்ன இல்லை விட்டமின்ஸ் பற்றாக்குறை இருக்கு. ஸோ அவங்களுக்கு சஜஷன் பண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க விட்டமின் சி, விட்டமின் டின்னு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நேரத்துல இதையும் நம்ம சஜஷன் பண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு விட்டமின் சி, விட்டமின் டி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இதையும் சேர்த்து கொடுக்கலாம். இது எப்படின்னா ஆல்டர்னேட் டைம்ல கொடுக்கலாம். காலையில அதை எடுத்துக்கோங்க, ஈவினிங் இதை எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த சத்து அப்படி நேரடியா அவங்களுடைய உடலுக்கு சரியான அளவுல போய் சேரும். சரி, யாரெல்லாம் எடுக்க கூடாது? சேம் அதே போலதான் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே அப்படின்னும் போது எல்லா சப்ளிமெண்ட் ஸ்ப்ரேயுமே அலர்ஜி இருந்தா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மெயின்ல வச்சுக்கோங்க முக்கியமா. ஏன் அப்படின்னா இது நேரட்டா எங்கதான் கலக்குது, பிளட் ஸ்ட்ரீம் மூலமா தான் உள்ள போகுது. நான் மறுபடியும் கடைசி பதிவு பண்றேன், நம்ம சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே அப்படிங்கிறது பிளட் ஸ்ட்ரீம் மூலமா தான் உள்ள போகுது. ஸோ அதனால அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சஜஷன் பண்ண வேண்டாம். இந்த மல்டிவிட்டமின் அப்படிங்கிறது முக்கியமா கர்ப்பிணி பெண்களுக்கு சஜஷன் பண்ண வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸுமே எடுத்துக்காதீங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் டாக்டரோட அட்வைஸ், எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் இல்லாம சஜஷன் பண்ண வேண்டாம் எந்த சப்ளிமெண்ட்ஸுமே. இது ஏற்கனவே இதையும் வாரம் நான் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதனுடைய பாதிப்பு அந்த குழந்தைக்கு போய் சேரும். ஏற்கனவே வேற ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே சஜஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த மெடிசன்ஸோடைய தேவைகளை இது பாதிக்கும். இந்த மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே அப்படிங்கிறது அதனுடைய வேலைகளை பாதிக்கும், அதனால எடுக்க வேண்டும். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, பட் அதை செய்யக்கூடிய வேலையை செய்ய விடாம பண்ணும், அவ்வளவுதான். அதனாலதான் இதை சஜஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அதே போல முக்கியமா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்களோட இம்யூனிட்டி பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நான் இம்யூனிட்டிக்காக வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறேன், ஸோ அதோட சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே அப்படிங்கிறது நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் உள்ள நபர்களை நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான வழிகளை ஏற்படுத்தி விடும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி உடம்புல லங்ஸ்ல டாக்ஸிஸ் அதிகமா சேர்ந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அந்த காரணம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி, கொடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிடலாம். அவங்க ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணி அவங்களோட லங்ஸ்ல டாக்ஸிஸ் அதிகமா சேர்ந்துருச்சு, காற்று மாசு லங்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை கொடுக்கும்போது அதனுடைய அந்த டாக்ஸிஸ் அதிகப்படுத்தி கேன்சர் செல்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாயிடும். அதனால அவங்களுக்கு நம்ம சஜஷன் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கா அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிடுங்க தயவு செஞ்சு. ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கொடுக்கலாமான்னா தயவு செஞ்சு அதையும் கொடுக்காதீங்க. அதுக்கு தனியா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு தனியா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, நம்ம அதை கொடுத்துக்கலாம், இதை கொடுக்க வேண்டாம். ஸோ சிறுநீரகம், கல்லீரல் மறுபடியும் ஸோ அவங்களுக்கும் இதற்கு சஜஷன் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ப்ராடக்ட் மெலாட்டினின். நம்ம ஊருக்கு கண்டிப்பா தேவை இந்த சப்ளிமெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல தான் யாருமே வந்து டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, டைமுக்கு தூங்குறது இல்லை, டைமுக்கு வேலை செய்யறது இல்லை. அதாவது நம்மளுடைய கண்ட்ரில உள்ள டயத்துக்கு வேலை செய்யறது கிடையாது. காலையில ஒரு 4-5 மணிக்கு எழுந்திருக்கணும், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், நைட்டு ஒரு 9-10 மணிக்கெல்லாம் படுத்துடணும். ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய
ரொட்டீன் டைம். ஆனா இந்த டைம்ல நம்ம யாருமே எதுவுமே பண்றது இல்ல. நிறைய பேர் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் ஷிஃப்ட் மாறி மாறி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி வேலைக்கு போறவங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கும்னா முக்கியமா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவங்களோட டைமே மாறி போயிடுச்சு. ஸோ அதனால வந்து அவங்களுடைய மெலட்டனின், அந்த மூளையில சுரக்கக்கூடிய அந்த மெலட்டனின் அப்படிங்கிற அந்த சுரப்பி என்சைம் சரியா சுரக்கிறது. ஏன்னா அதுக்கு டைம் தெரியறது இல்லை, எந்த டயத்துல சுரக்கணும் எந்த டயத்துல சுரக்க கூடாது அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அந்த ரொட்டீனே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அந்த ரொட்டீன் சேஞ்ச் ஆகுறதுனால அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க முடியல. இந்த டயத்துல எனக்கு மெலட்டனின் வந்து இந்த இதுல நான் தூங்கணும் அப்படிங்கிறத அந்த ப்ராக்டிஸ் கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ஸ்லீப்பிங் டிசார்டர் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த மெலட்டனின் சப்ளிங் ஸ்ப்ரே. சரி, இதுல என்னங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயுமே இருக்கு, யாரெல்லாம் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கலாம். இது தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எத்தனை சப்ளிங் ஸ்ப்ரே வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிற அந்த கவுண்டை நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல இமீடியட் டக்குன்னு போட்டு வந்துறீங்களா? எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எத்தனை சப் விட்டமின்ஸ் சப்ளிங் ஸ்ப்ரே பார்த்துருக்கோம் அப்படிங்கிற கவுண்ட். தப்பு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. நீங்க என்ன எத்தனை கவனிச்சீங்களோ அதை மட்டும் போடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு மீட்டிங்ல வந்துருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மெலட்டின் பார்ப்போம். ஸோ மெலட்டின் என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா முக்கியமா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்லீப்பிங் டிஸார்டர். புரியுதுங்களா? தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும், தூக்கத்துல சிரமம் இருக்கு, சரியான தூக்கம் இல்லை, தூங்கிடுவோம் டக்குன்னு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு எழுச்சிருவாங்க. டீப் ஸ்லீப்பிங் போக மாட்டாங்க, போறதுக்குள்ளே எழுச்சிருவாங்க. சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஏதோ சின்ன சவுண்ட் கேட்டாலும் டக்குன்னு எழுச்சிருவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றவங்க, முக்கியமா ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றவங்க மாறி மாறி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்டிப்பா இந்த மெலட்டினின் சப்ளிங் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். அதே போல சில பேர் ஜென்ரல் ஷிஃப்ட்ல தான் போவாங்க, ஆனா சரியான நேரத்துல தூங்க மாட்டாங்க, நைட்டு ஃபுல்லா மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது, படம் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியே இருக்கக்கூடிய நபர்கள், ஸோ அவங்களுக்கு இந்த மெலட்டினின் சப்ளிங் ஸ்ப்ரே ஷேஷன் பண்ணலாம். ஏன் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், அதனால தூக்கம் இருக்காது. ஸோ அவங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம். ஏஜ்டு பர்சன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சரியா தூக்கம் வராது. ஸோ அவங்களும் தாராளமா இந்த சப்ளிங் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். மெலட்டினின் சப்ளிங் ஸ்ப்ரே அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். சரி, எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது யாருன்னு பார்த்துலாமா? ஓகே. ஸோ யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா சேம் அதே போல அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கவங்க எடுக்கக்கூடாது, பிரெக்னன்சியா இருக்கிறவங்க, ஃபீடிங் பண்றவங்க, அதாவது லாக்டேட்டிங் உமன்ஸ் சொல்லுவோம், குழந்தைக்கு ஃபீட் பண்றவங்க, பிளஸ் கன்சீவா இருக்கவங்க, பிரெக்னன்சியா இருக்கவங்க, அவங்க கண்டிப்பா இந்த மெலட்டினின் ஸ்ப்ரே எடுக்கக்கூடாது, கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அதே போல ஃபெர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு, ஸோ அதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கண்டிப்பா இதை எடுக்கக்கூடாது, மெலட்டினின் ஸ்ப்ரே எடுக்கக்கூடாது. சரி, இவங்களாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன் எடுக்கக்கூடாது? அது தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஸோ ஏன் அப்படின்றது நான் சொல்றேன். பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மெலட்டினின் ஸ்ப்ரே எடுக்கும் போது குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கரெக்டான அளவுல போய் சேராது. ஸோ அந்த குழந்தைக்கும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கர்ப்பமா இருக்கவங்க எடுக்கக்கூடாது. லாக்டேட்டிங் உமன், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, ஸோ தாய்ப்பால் சுரக்கிறது வந்து குறையும். ஸோ அதனால அவங்க இதை எடுக்கக்கூடாது. அண்டு கன்சீவ், பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணக்கூடியவர்கள், ஸோ அவங்க இது எடுக்கிறாங்க அப்படின் போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை வரும். ஸோ ஹார்மோன் சரியா சுரக்காது. ஸோ அதாவது பெண்களுக்கு அண்டம் ஆண்களுக்கு விந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த
விஷயம் சுரக்கிறதுக்கு இது வந்து தடையா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி உள்ளவங்க எடுக்கக்கூடாது. அதே போல சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க, லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கணும். அது ஆக்டிவா நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் போய் சேராது. ஸோ அதனால வந்து அவங்க எடுக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் ஃபாலோ பண்றோமோ அந்த மெடிசன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லணும். ஸோ மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க சப்ளின் ஸ்ப்ரே எடுக்கக்கூடாது. இதோட முக்கியமா ஒரு சிலர் எடுக்கக்கூடாது யாருன்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் தொழில இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்களோட டிரைவிங் தொழில் எந்த நேரத்துல வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறலாம் இருக்கு. ஸோ அவங்க இதை எடுத்தாங்கன்னா ஒருவேளை வண்டி ஓட்டும் போது சிரமமா இருக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செஷன் பண்ண வேண்டாம். ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours நான் ஸ்லீப் ஆகணும், பட் எனக்கு தூக்கம் வர மாட்டேது அப்படின்னா அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் எடுத்துக்கலாம். பட் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத டைம் மென்ஷன் பண்ணி சொல்லாதீங்க. எப்போ தூங்கணும்னு நினைக்கிறாங்களோ, ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா டீப் ஸ்லீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போட்டோம். ஸோ வண்டி ஓட்டும் போது ஓட்டக்கூடிய நபர்கள் சில பேர் நைட்ல டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நைட்ல எடுங்கன்னு சொல்லி சஜஷன் பண்ணிடக்கூடாது. தூங்கக்கூடிய நேரத்துல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும், மற்ற நேரத்துல பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதை நம்ம தெளிவா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல ப்ளீடிங் ரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மெலட்டனின் ஸ்ப்ரே கொடுக்க கூடாது. சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம மெலட்டனின் ஸ்ப்ரேவை இந்த மாதிரி ஆட்களுக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட இன்னும் ஒரு சிலர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடல் தாக்கு நோய்னு சொல்லுவாங்க. அந்த தன்னுடல் தாக்கு நோய் இப்ப ரீசெண்டா ஒரு சிலர் நான் பார்த்துட்டு இருக்கேன், ரிப்போர்ட்ஸ் நான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர்னு சொல்லிட்டு இதை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் எது இது பாதிக்கும், பிளஸ் அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகப்படுத்தும். முடக்குவாதம் அதாவது ஆத்தரைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த மெலட்டனின் சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்கக்கூடாது. ஸோ யார் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், தேவையானவங்களுக்கு நம்ம சஜஷன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பிளட் அதாவது பிபி சுகர், ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுக்க கூடாது. எதை? மெலட்டனின் சப்லிங்குவல் ஸ்ப்ரே. ஏன் அப்படின்னா இது பிபி இன்னும் ஹை பண்ணிவிடும், அதிகமாக்கி விடும். அதே போல சுகரையும் இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஏன்னா அதோட இன்சுலின் சுரக்கிறத குறைக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்க கூடாது. சில பேருக்கு லோ சுகரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில பேர் ஹை சுகரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸ்லீப்பிங் அது பிபி சுகர் இருக்கவங்களுக்கு இதை கொடுக்க கூடாது. அதே போல மனசோர்வு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஸ்லீப் தூக்கம் இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்போ எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு உண்டான மெடிசன்ஸ், அதுக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம இதுல ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பூஸ்டர் இருக்கு, எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி கம்மியானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லீப்பிங் கரெக்டாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படியும் வரல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடுச்சு, எனக்கு ஸ்ட்ரெஸ் குறைச்சிட்டேன், மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக, பட் இருந்தாலும் எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டுது, அவங்களுக்கு நம்ம தாராளமா இந்த ஸ்ப்ரேவை கொடுக்கலாம். ஸோ செக் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்கறது. அதுக்கு அடுத்து முக்கியமா இந்த ஃபிக்ஸ் வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கு இந்த மெலட்டனின் ஸ்ப்ரே கொடுக்க கூடாது. ஏன்னா இது வந்து டைரக்டா மூளைக்கு போகக்கூடிய ஸ்ப்ரே. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ மூளை சம்பந்தமானது. ஸோ மூளை சம்பந்தப்பட்டது அப்படின்னும் போது மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் எது எது இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிக்ஸ் அப்படிங்கிறது பிரெயின் சம்பந்தமானது நோய். அதே போல அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் பிரெயின் சம்பந்தமானது. ஸோ இந்த மாதிரி பிரெயின் சம்பந்தமான உள்ள விஷயங்களுக்கு பிபி ஸோ பிரெயின் சம்பந்தமா உள்ளது. ஸோ இந்த மாதிரி பிரெயின் நான் சொல்றதுலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரெயின் சம்பந்தமா மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவங்களுக்கு இந்த மெலட்டனின் சப்ளிங் ஸ்ப்ரே அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிட்டு, எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு தென் தேவை என்றால் சஜஷன் பண்ணலாம்.
முக்கியமா யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கண்டிப்பா இதை எடுத்துக்க கூடாது. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க கண்டிப்பா இதை பயன்படுத்தக்கூடாது, மெலட்டனின் ஸ்ப்ரே. ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பயோட்டின். இந்த பயோட்டின் சப்லிங்கல் ஸ்ப்ரே முக்கியமா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராப்ளம். ஏன்னா ஹேர்ல என்ன தேவைன்னா புரோட்டீன் அப்படிங்கிறது தேவை. ஸோ புரோட்டீன் அண்ட் பயோட்டின் இரண்டும் சேர்ந்து தான் அந்த பயோட்டின் சப்லிங் ஸ்ப்ரேல புரோட்டீன் இருக்கு, பிளஸ் அந்த ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படிங்கிறது இது கொடுக்கறதுனால ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகுது. ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்போது, அதாவது இன்டேக் அண்ட் அவுட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன கொடுப்போம்? ஷாம்பு, ஹேர் ஆயில், ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு, ஹேர் ஆயில், ஹேர் சீரம், ஹேர் கண்டிஷனர். ஸோ இதெல்லாம் வெளியில கொடுத்துட்றோம். பட் உள்ளுக்குள்ள இருந்து தேவையான ஊட்டச்சத்து இருந்தாதான் அந்த வேர் ஸ்ட்ராங்கா நிற்கும், முடி கொட்டாம இருக்கும். அப்ப அந்த வேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தேவையானது இந்த பயோட்டின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே. ஸோ அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா எங்க போகுது? ஸோ தலை அப்படின்னும் போது மண்டை ஓடு. ஸோ அதனால மூளை அப்படிங்கிற சம்மந்தப்பட்டதும் பார்த்துக்கணும். ஸோ இதுல வந்து போரான் அப்படிங்கிற மினரல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணும்? விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதுல இருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா யாரை கொடுக்கணும், யாரை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து நம்ம இதுல பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் இப்ப சொன்ன மாதிரி தான், முடி உறுதல், ஹேர் ஃபால் இருக்கு, இல்ல ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது, ஹேர் டேமேஜ் அண்ட் ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பயோட்டின் சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே சஜஷன் பண்ணலாம். அது வந்து அந்த முடி உதிரத்தை குறைக்கும். ஸோ அதை வந்து பலவீனமா இருக்கக்கூடிய அந்த முடிகளை நகங்களை இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ முடி நகம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மகிட்ட இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல். ஸோ ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூலுக்கு ஒரு ஆல்டர்னேட் தான் இது பயோட்டின். ஸோ அப்ப நம்ம ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல் எடுத்துக்கிறாங்க, பயோட்டின் தேவையில்லை. பயோட்டின் எடுக்கிறவங்களுக்கு ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல் தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு மாற்று தான் இந்த பயோட்டின். ஸோ இது வந்து நகங்களுக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஸோ சரும ஆரோக்கியத்துக்கும் இது பயன்படுத்தும். எப்படி வந்து ஒரு ஆம்லாக்கு பதிலாக விட்டமின் சி சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்குறோமோ, கால்சியத்துக்கு பதிலாக விட்டமின் டி சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்குறோமோ, அந்த மாதிரி ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூலுக்கு பதிலாக இந்த பயோட்டின் சப்ளிங்கல் ஸ்ப்ரே சஜஷன் பண்ணலாம். ஸோ அப்ப இது வந்து இந்த பயோட்டின் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம கொடுப்போம். மெயினா இது எதுல தெரியும் அப்படின்னா ரத்தத்தின் அளவுல தெரிஞ்சிடும். பிளட் டெஸ்ட்ல இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே போல யாரெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பிளட் டெஸ்ட் எடுக்க போறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக டெஸ்ட் எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல சேஞ்சஸை கண்டிப்பா இந்த பயோட்டின் உருவாக்கும். அது மட்டும் இல்ல, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பயோட்டின் சப்ளிங் ஸ்ப்ரே கொடுக்க கூடாது. கர்ப்பிணி பெண்கள், மறுபடியும் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் இந்த சப்ளிமெண்ட்ஸை பயோட்டின் சப்ளிங் ஸ்ப்ரேவை எடுக்கக்கூடாது. பால் ஊட்டும் தாய்மார்கள், புரியுதுங்களா? ஃபீடிங் பண்ணக்கூடிய மதர்ஸ், ஸோ அவங்க எடுக்கக்கூடாது. அதே போல எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்துறதா இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளவங்க, எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல உள்ளவங்க சப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்துறதா இருந்தாலும் எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுல புரோட்டீன் இருக்கு. அதன் காரணமாக சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க எடுக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த சப்ளிமெண்ட்ஸ், நம்மளுடைய வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பிரைம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட் ஸ்ப்ரே. ஸோ மொத்தம் 6 சப்ளிமெண்ட்ஸ் ஒரு கிளான்ஸ் அப்படியே சொல்லிட்டு இந்த மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் 1 விட்டமின் சி, நம்பர் 2 விட்டமின் டி, நம்பர் 3 விட்டமின் B12, நம்பர் 4 மல்டி விட்டமின், நம்பர் 5 மெலாட்டினின்
நம்பர் 6 பயோட்டின். ஸோ இந்த 6 சப்ளிமெண்ட்ஸும் நாக்குக்கு அடியில ஸ்ப்ரே பண்ணக்கூடியது. இதனுடைய கவுண்ட் எத்தனை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற அந்த அளவு நீங்க வாங்கும்போது அந்த பாட்டிலுடைய மேல, அதாவது அந்த டப்பம் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்க்கு மேல கீழே 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அதுல 1 அப்படின்னு போட்டிருக்கும் போது நாக்குக்கு அடியில ஒரே ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணணும். 2 அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா 2 டைம்ஸ் அட் அ டைம்ல ஸ்ப்ரே பண்ணணும். 3 அப்படின்னு போட்டிருக்குன்னா 3 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். சரிங்களா? ஸோ 3 அப்படிங்கும் போது 3 வேலை கிடையாது, அட் அ டைம்ல 3. 1 2 3. இது எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ளிமெண்ட் ஸ்ப்ரேவும் ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தினா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஸ்ப்ரே எடுக்கும் போது, இந்த சப்ளிங் ஸ்ப்ரே எடுக்கும் போது இது எடுத்ததுல இருந்து ஒரு 1 ஹவருக்கு, ½ ஹவர்ல இருந்து 1 ஹவருக்கு வேற எதுவும் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது தண்ணியோ இல்ல வந்து டீ காஃபியோ இந்த மாதிரி எதுவுமே வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு ½ ஹவர் கேப் விட்டுருங்க. குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் கேப் விட்டாதான் அது போய் உடம்புல வேலை செய்யும். இது ஏன்னா இன்ஸ்டன்டா வேலை செய்யக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு, இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேற சில சப்ளிமெண்ட்ஸோடைய டூஸ் அண்ட் டோன்ஸோட மீட் பண்ணுவோம். ஸோ இந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக் அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நாலேஜ் இஸ் வெல்த். ஸோ நாலேஜ் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியா இருங்க, வெல்த்தியா இருங்க. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்த். மீட்டிங் முடிச்சுக்கலாம்.